டேய் என்னடா ஒண்ணும் சொல்லாம வர? என்னடா சொல்ற நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உதைக்கணும். என்ன பண்றது, நீ ஃப்ரெண்டா போயிட்ட. அதனால தான் நான் அமைதியா வந்துட்டு இருக்கேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க பாட்டி சொன்னதுல அப்படி என்னடா தப்பு? அவ தான் அவங்க அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்குறேன்னு சொல்லிட்டால, அதுக்குள்ள உனக்கு என்னடா இந்த குறுக்கு புத்தி? மாலைக்குள்ள தாலியை வச்சு இந்த திருட்டு தாலி கட்டுறதெல்லாம் எந்த காலத்து ஐடியாடா? ஒன்னெல்லாம் டேய் பழைய ஐடியாவோ புது ஐடியாவோ எனக்கு ரேணுகா வேணும். ஐயோ, பாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுடானா, அதை தவிர வேற எதையோ சொல்லிட்டு இருக்க. டேய் உங்க பாட்டியை சமாளிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிடா. எப்படி? அவங்க சொன்ன மாதிரி ரேணுகாவை மறந்துரு. தட்ஸ் வெரி சிம்பிள். என்ன கிண்டலா? பாட்டி இல்லடா, அந்த கடவுளே சொன்னாலும் ரேணுகாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் நீ ரேணுகா விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்ப ப்ரொசீட் பண்றா. அப்புறம் ஏன் பாட்டி சொல்றாங்கன்ற? டேய் பாட்டி அப்படி ஒரே அடியா ஒத்துக்க வைக்க முடியாதுடா. ஏன்னா இப்ப அவங்கள நம்பிதான் நாங்க இருக்கோம். எல்லாம் எங்க தாத்தா செஞ்ச வேலை. வா. ஐயா ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் கையில காசு இல்லப்பா. இருக்கிறத கொடுங்கயா. ஜோசியம் என்ன பண்ண போறேன்? வாங்க தம்பிங்களா வாங்க, ஜோசியம் பாருங்க. நடந்தது நடக்கிறது நடக்க போறது முக்காலத்தையும் புட்டு புட்டு வைப்பா எங்க ஜக்கம்மா. வாங்க தம்பி, இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல வேணாங்க. டேய் இருடா, உன் குழப்பத்துக்கு ஏதாவது ஜோசியத்துல பதில் கிடைக்கும்டா. உட்கார்றா பாப்போம். டேய் வேணாம்டா. உட்கார்றா. உட்காருங்க தம்பி. ஜோசியரே, நம்ம பையனுக்கு கொஞ்சம் ஜோசியம் பாருங்க. பாத்துருவோம். ஜோசியம்னா எதை வச்சு பாப்பீங்க? கைரேக, பேர் ராசி, ஜாதகம் எது வேணும்னாலும் பார்க்கலாம். சாமுத்திரியா லட்சணப்படி கூட பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு எதுல பார்க்கணும்? கைரேகையே பாருங்க. தம்பி கையை நீட்டுங்க. நீட்டுங்க தம்பி. ஜெய் ஜக்கம்மா, நல்ல வாக்கு சொல்லுதாயி. ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்லுதாயி. தம்பியோட கைரேகை என்ன சொல்லுதுன்னா, தம்பிக்கு ஆயுள் ரேகை ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால ஆயுளை பத்தி கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. 60 வயசு வரைக்கும் தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இருதய ரேகையும் புத்தி ரேகையும் தான் கொஞ்சம் அழுத்தம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இவன் ஆசைப்பட்ட பொண்ணு இவனை கடப்பாளா மாட்டாளா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க தட்சிணை. ஜெய் ஜக்கம்மா, இன்னொரு நல்ல வாக்கு சொல்லுதாயி. இவரோட கைரேகை அமைப்புப்படி இவருக்கு 2 மனைவிகளாச்சே. ஒன்னு மகாலட்சுமின்னா இன்னொன்னு கலைவாணி. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. ஐயாவுக்கு மனசுல நினைச்ச காரியம் எல்லாம் மங்களகரமா நடக்க போகுது. ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அப்புறம் என்னடா, இப்ப சந்தோஷம் தானே? டேய் டபுள் சந்தோஷம்டா. 2 மனைவினா 2 வரதட்சணையாச்சே. ஐயோ ஜோசியரே, நீங்க சொன்னது மட்டும் நடக்கட்டும். உங்களை எப்படி கவனிக்கிறேன்னு பாருங்க. ஜக்கம்மா சொல்றதுதான் நான் சொல்றேன். ஏனாக்கு புரண்டாலும் ஜக்கம்மா வாக்கு புரளாது. நடந்தே தீரும். சரி ஜோசியரே, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் ஆத்தா ஜக்கம்மா பாத்துப்பா. சரி மாப்ள. சரி மச்சான், நான் கிளம்புறேன். பாப்போம். பை. பாய். எப்ப பாரு பணம் பணம்னு பணம் பேய் மாதிரி. சே, ஒரு நிமிஷம். என்னம்மா? மேடமை பார்க்கணும். அவங்க கேண்டீன்ல இருக்காங்க.
ஏய் இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? குட் மார்னிங் இருக்கு மேடம். ஆ போ போ. மேடம் ஆ குட் மார்னிங் மேடம். ஆ மேடம் சாரி மேடம், எங்க அப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம், அதனால அப்படி நடந்துக்கிட்டாரு மேடம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி மன்னிப்பு கேட்டா அப்படியே எல்லாம் சரியாயிடுமா? ஒரு வாரம் நான் சஸ்பெண்ட் ஆகி இருந்தேன். அந்த அவமானத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன் நீ நினைக்காத. போ போ போ. ம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நீ மாட்டுவடி, அப்ப வச்சுக்கிறேன். காயத்ரி, ஏய் ஏய் காயத்ரி, எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? ஏய் என்னடி ஆச்சு இவளுக்கு? ஏய் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே அவ கேக்குறா. இப்படி பதில் சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்ல விருப்பம் இல்லன்னு அர்த்தம். ஏய் நீங்களா ஃப்ரெண்டுங்களாடி? திடீர்னு ஏன் இந்த சந்தேகம்? ஃப்ரெண்டுங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? ஏய் எதுவா இருந்தாலும் நேரா பேசு, இப்படி சுத்தி வளைச்சு பேசாத. என்னடி இது? இது விஜய் எனக்கு எழுதின லெட்டர் ஆச்சே. இது எப்படி உன்கிட்ட வந்தது? அதத்தான் நானும் கேக்குறேன், எப்படி வந்துச்சு? சரி எப்படியோ வந்துச்சு விடுடி. நானே எதுவும் சொல்லல, நீ எதுக்கு கவலைப்படுற? ஏன் சொல்ல மாட்ட? என் அம்மா கிட்ட திட்டு வாங்கினது நான் தானே. எல்லாம் உன்னால வந்தது. நீ ஒருத்தி லவ் பண்றதுனால மத்தவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கியா? ஏய் என்ன விட்டு பேசிட்டே போற? லவ் பண்றது என்னோட இஷ்டம், அதே எதுக்கு நீ கேக்குற? உன் இஷ்டம் மத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்கடி. அந்த லெட்டரை நான் தான் காயத்ரி புக்குக்குள்ள மாத்தி வச்சிட்டேன். சாரிப்பா. ஏய் நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ் என் கூட பேச. ஏய் காயத்ரி, சாரி காயத்ரி. என்னங்க ஏன் பதற? என்னங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? வந்துருவாங்கம்மா, ஏன் டென்ஷன் ஆற? ஏன் கவலை எனக்கு. கோயிலுக்கு போன உங்க அம்மா வரத்துக்குள்ள பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அவங்க வந்தா என்னம்மா, பேரனுக்கு கல்யாணம்னா சந்தோஷம் தானே படுவாங்க. ஐயோ அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கணும். பையனுக்கு வேலை இல்ல, சொத்தும் கிடைக்காதுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நாம நினைச்சது ஒண்ணு நடக்காது. ஏங்க அந்த எம்பி பொண்ணு அளவுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இல்லைன்னாலும் தரகர் சொன்ன பார்ட்டிக்கு ஒரு 20-25 கோடியாவது தேரும்ல. 2-3 கூடவே தேருமா? அது அவ்வளவா உங்க ஒரே பொண்ணுக்கு தானே? அது மட்டும் உங்க அம்மாவால நடக்காம போயிடுச்சு, நான் அப்படியே பொல்லாத விளையாடுவேன். எங்க காரை பார்க் பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டுமா, பண்ணிடுவோம். ஐயோ வராங்க வராங்க, போங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க வாங்க என் பேர் வாங்க. நடராஜன், நர்சிங் இன்ஸ்டிடியூட் எம்டி. ரொம்ப சந்தோஷம். இவங்க என் மனைவி. வணக்கங்க. வணக்கம்மா. வாங்க உள்ள வாங்க. வாங்க பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே வாங்க. வாங்கம்மா. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்ல இருக்கட்டும், இப்பதான் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தவங்க. அதனால என்னங்க, எங்க வீட்ல ஒரு காஃபியாவது சாப்பிடுங்க. வித்யா வித்யா. வித்யா வரேம்மா. இது என் பொண்ணு வித்யா. வணக்கம். காலேஜ்ல படிக்கிறா, கடைசி வருஷம். என்னம்மா படிக்கிற?
கம்ப்யூட்டர் சயின்ஸா? இல்ல அங்கிள் ட்ரிபிள் படிக்கிறேன் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இவதான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். அம்மா கிளாஸ் இல்ல காலேஜ். ஓ காலேஜ். குட். நல்லா படிமா. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் அங்கிள். இந்தா இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு நான் ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன். அப்படியே ஸ்வீட்டுங்க அரமா எடுத்துட்டு வா. சரி ஐயோ ஸ்வீட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், காஃபி மட்டும் போதும். ஐயோ பயப்படாதீங்க, எல்லாம் வீட்ல செஞ்சது, எல்லாம் என் கையால செஞ்சது. நல்லா ருசியா இருக்கும். எல்லா பலகாரமும் வீட்லயே செஞ்சதா, பில்டப் வேற. குடு. எடுத்துக்கங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வீட்ல செஞ்ச பலகாரம் தான், சாப்பிடுங்க. இதான் வீட்ல செஞ்ச பலகாரமா? பெரியவங்க வீட்ல இல்லையா? யாரு? எங்க அத்தையை கேக்குறீங்களா? கோயிலுக்கு போயிருக்காங்க. நாங்க வரது உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியும் தெரியும். அது வந்து நாங்க பார்த்து பேசி எங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உங்ககிட்ட சொல்லணும். அதுவும் சரிதான். பொண்ணோட போட்டோ கொண்டீங்களா? போட்டோ லட்சணமா நல்லா இருக்கா. கொடுங்க கொடுங்க. அழகா இருக்கல்ல? அழகா இருக்காங்கல்ல? நல்லா லட்சணமா களையா இருக்கா. உன் அண்ணனுக்கு பொருத்தமான ஜோடிதான். பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சா ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. எங்க பாட்டையும் முப்பாட்டையும் சேர்த்து வச்சது, நான் சம்பாதிச்சது எல்லாம் சேர்த்து ஒரு 40 கோடிக்கு மேல தேவை. 40? அம்மா எங்க பொண்ணுக்கு நிறைய இடத்துல இருந்து வரன் வந்தது. ஆனா எங்க பொண்ணு வாழ போற இடம் கௌரவமா இருக்கணும்னு நினைச்சோம். அப்பதான் தரகரை பார்த்தோம். உங்க ஐயா விஜயரங்கத்தை பத்தி சொல்லிருந்தாரு. உங்க புள்ள போட்டோ கொடுத்தாரு, எங்க பொண்ணு கிட்ட காமிச்சோம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க ஐயா, அதனால ரொம்ப தள்ளி போட வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படியே செஞ்சிடலாம். உங்க பையனுக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருந்தா வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பெரியவங்க கிட்ட பேசிட்டு அபிப்பிராயத்தை சொல்லுங்க. எங்களை மீறி எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க விஜயம் அப்படித்தான். நாங்க சொன்னா அதை தட்டவே மாட்டான். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க புறப்படுறோம். மாப்பிள்ளையும் அம்மாவையும் கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா. அம்மா என்னடா? ஒரு சந்தோஷமான விஷயமா, என் ஜாதகப்படி எனக்கு 2 ஒய்ஃபா. இப்பதான் ஜோசியக்காரன் சொன்னா. எஸ், 2 ஒய்ஃப்னா டபுள் வரதட்சணை. எவ்வளவு ஈச்சமாயம் சம்பாதிச்ச பணத்தை கால் மேல கால் போட்டுக்கிட்டு சும்மா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். அம்மா ஏன் தள்ளு. அம்மா யாரு இவங்க? ரொம்ப நல்லா கேட்ட தம்பி. சரியா விசாரிக்காம உன்ன மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணு கொடுக்க வந்த இழிச்சவாயன். யார பார்த்து அயோக்கியன்றீங்க? ஏய் சும்மா இருடா. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்த்துட்டோம். கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். கர்மாந்திரம் பண்ணாலும் சரியாகாது. அதெல்லாம் விடுங்க. உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு தான் கிடைச்சால. வாங்க போலாம். 40 கோடி போயிடுச்சு. அது மட்டுமா, வெயிட்டான சம்பந்தி அம்மா. 10 கிலோ நகையும் போச்சு. நீங்க தான் விஜயரங்க ஐயா சம்சாரம் சிவகாமிங்களா? ஆமா. நீங்க யாரு? நாங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. அங்க உள்ள உங்க மக, மருமக, பேர குழந்தைங்க எல்லாரும் உங்க வீட்டுக்காரரோட பேரே நாரடிக்கிறாங்க. போங்க. அம்மா ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துறதா நான் அப்படியே சமாளிச்சிருப்பேன்ல. போடா விளக்கு என்ன? கை காலு மூஞ்செல்லாம் காட்டி பரதநாட்டியமா ஆடிட்டேன். எங்கடா சொல்ல விட்ட? ஐயோ, அநியாயமா 40 கோடி போச்சேம்மா. ரேணுகாவோட 100 கோடி, இது ஒரு 40 கோடி. 2 சேர்ந்தா டேய் 140 கோடிடா. ரொம்ப கனவு காணாத. ஹெச்சி, என்ன எனக்கு 2வது மாமனார் மாமியார் ஆகிற குடுப்பன அவங்களுக்கு இல்ல. ஆனா இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா ஊட்டில அப்படியே ஒரு பெரிய எஸ்டேட்,
நடுவுல ஒரு பெரிய பங்களா. பங்களாவை சுத்தி அப்படியே கார்ஸ், அப்படியே ஹெலிகாப்டர்ல ஏறி போலாம். போலாம்டா போலாம். கனவுல தானே, ஹெலிகாப்டர்ல என்ன கப்பல்ல கூட போலாம். அதுல பாட்டி நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துட்டு இருந்தோம் இல்லமா? ரிஹர்சலா? பாரு பாரு, நல்லா பாரு. அதான் இந்த வீட்டையே நாடக மேடாக்கிட்டீங்களே. நீங்க எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே. அவர் இருந்த வரைக்கும் இந்த வீடு இருந்த இருப்பு என்ன, கௌரவம் என்ன? இப்ப அந்த கௌரவம் எல்லாம் போய் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த வீடு மட்டும்தான் மிஞ்சம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ, எப்ப பாரு இந்த வீட்டை காமிச்சே உங்க அம்மா பயமுறுத்திட்டு இருக்காங்க. இல்ல பாலா, இந்த வீடாவது எவ்வளவு தேரும். வீட்டை பாத்துக்கிட்டே இருங்க, வாயை திறந்து. கொசு எல்லாம் தெரியும். ஏண்டி இப்படி ரெண்டு பேரும் படுத்து எடுக்கிறீங்க? காயத்ரி அவங்க அம்மா ஆசாசி ஊர்ல இருந்து பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல. எவ்வளவு நேரம் தான் ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்கிறது? எனக்கு பசிக்குதடி, வாங்க சாப்பிடலாம். ஏய், பசிச்சா போய் சாப்பிடேன்டி. என்ன எதுக்கு உயிரை எடுக்கிற? என்னால மட்டும் இப்படி சாப்பிட முடியும்? நீங்க ரெண்டு பேரும் இப்படி மூலையில மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா நான் மட்டும் இப்படி சாப்பிடுறது? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம 3 பேரும் சண்டை போட்டிருக்கோமா? இன்னைக்கு என்னடானா 3 hours ஒரே ரூம்ல இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கீங்க. எனக்கு என்னமோ ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. இப்படி எலியும் பூனையுமா இருக்கானுங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே புருஷன் வேற ஜோசியக்காரன் சொல்லியிருக்கா. இப்படி எதிரும் புதிரமா அடிச்சுக்கிறாளுங்க. இவளுங்க எப்படி ஒரே புருஷனை வச்சு தள்ள போறாளுங்கன்னு தெரியலையே. ஐயோ, இவங்க 2 பேருக்கும் ஒரே புருஷன்னு நமக்கு தெரிஞ்சது இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ரேணுகா, காயத்ரி கிட்ட பேசு. நான் ஏண்டி பேசணும்? என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம அவதானே என்ன முதல்ல திட்டினா. முதல்ல அவளை பேச சொல்லு. ஏய் காயத்ரி, காயத்ரி, ரேணுகா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீயாவது பேசு ப்ளீஸ். நான் மட்டும் ஏண்டி பேசணும்? நானா தப்பு செஞ்சேன்? அப்போ நான் தப்பு செஞ்சேனா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. நான் தான் நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டேன்ல. மறுபடியும் ஏன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? இங்க பாருங்க, 2 பேருக்கும் கிளியரா சொல்லிடுறேன். இனிமே நான் யாரோட லவ் லெட்டர்ஸையும் படிக்க மாட்டேன். சாரி சாரி சாரி. ஒருவேளை அப்படி படிச்சாலும் புக்குக்குள்ள மட்டும் மாத்தி வைக்க மாட்டேன். சாரி சாரி சாரி. தயவு செஞ்சு பேசுங்கப்பா. இன்னும் என்னதான் வேணும் உங்க 2 பேருக்கும்? சரி, நான் பேசுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நான் சொல்றத அவ கேட்கணும். முதல்ல என்னன்னு கேட்டு சொல்லு. ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் இவ விஜய பார்க்க கூடாது. நேர்ல மட்டும் இல்ல, போன்ல கூட பேசக்கூடாது. அது எப்படி முடியும்? அவங்க 2 பேரும் லவர்ஸ், எப்படி பேசிக்காம இருக்க முடியும்? பேசிக்காம தான் இருக்கணும். இது நான் எனக்காக சொல்லல, அவளுக்காகவும் தான் சொல்றேன். இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான் காயத்ரி. ரேணுகா பாவம் இல்ல. சரி, பரவாயில்லடி. அவ சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், அவ போட்ட கண்டிஷனை அவளே தான் விஜய் கிட்ட வந்து சொல்லணும். என்னாலலாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் சொல்லிடு.
சரி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்து பேசுறேன். அப்பாடி உங்க 2 பேரும் சண்டை தீந்துருச்சுல? சொல்லுங்கப்பா. சாரி ரேணுகா. பரவாயில்ல காயத்ரி, எனக்கு வந்து அந்த லெட்டர்னால தானே உனக்கு இவ்ளோ பிரச்சனையும். ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரும் யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டாம், இதோட எல்லா பிரச்சனையும் மறந்துடலாம். காயத்ரி இப்ப சந்தோஷம் தானே? ஏய், என்ன எங்களை விட்டு நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க? நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட். உங்க 2 பேருக்கும் தர மாட்டேன். நானே சாப்பிடுவேன். ஏய், விடு விடு. ஏய், தர மாட்டேன். விடு மாட்டேன். விடு.